நான் 6 நாளில் இறைவன் திருவடி அடையிறதுக்கு காரணம் என்னென்னா பல பிறப்புகள் அவர் செய்த தவம். அதான் சொல்கிறார், முன்பு செய் தவத்தின் ஈட்டம் அப்படின்னார். இல்லைன்னா முடியாது. இப்படி மறுவிலா மரபுன்னார். மறுவிலா மரபுனா தாய் தந்தை என்ற இரு மரபும் வழி வழி அந்த சுட்டி அறியத்தக்கவாறு துயராம் தன்மை குறித்தது என்று சொல்லி 2 மரபும், தாய் மரபு தந்தை மரபு என்று சொல்லி 2 மரபும் சைவ நெறியில் நின்றவர்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய தாய் தந்தையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களும் அதே மாதிரி மாறிலா ஒழுக்கம் அப்படின்னா இடையறாது அந்த இடையறாது நிலை பெற்று நிற்கின்ற அந்த ஒழுக்கம் நிலையில் தெரியாது என்று சொல்லுவது மாதிரி நிலையான ஒழுக்கம். கொஞ்ச நாளைக்கு ஒழுக்கமாக இருக்கிறது, அப்புறம் மாறுறதெல்லாம் இல்லை. எப்பொழுதும் அந்த ஒழுக்க நெறியிலிருந்து தவறாது இருக்கக்கூடியவர்கள் தெளிவான அந்தணர்கள் என்று சொல்கிறார். அறுதொழில் அந்தணருக்குரியனவாய் நூல்கள் விதைத்த 6 தொழில்களை உடையவர். அருங்களி நீக்கி அப்படின்னா இவர்களது தொழிலால் உலகம் பெறும் பயன் குறித்தது. இப்படி இவங்க இவ்வளவு சரியாக இருக்கிறதுனால, அந்த நெறிப்படி வாழ்வதனால உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் நீங்கி நன்மை கிடைக்கும் என்று சொல்கிறாருங்க. நம்ம கற்றாங்கெரியோம்பி களியை வாராம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் அந்த நெறியில் நிற்கிறதுனால இந்த உலகத்துக்கு ஒரு களி என்று சொல்லக்கூடிய வினை வாராது செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். சிவ ஆகம விதி நூல்களை ஓதுதல், கேட்டல், சிவபெருமானை நோக்கி செய்யும் சிவ வேள்விகளை இயற்றல் என்று சொல்லி இதெல்லாம் அவர்கள் செய்தது என்று சொல்லி உயிர்கள் அடையத்தக்கது என்பதுமாம் என்று சொல்லி சொல்கிறார். பெறுவது சிவன்பால் அன்பாம். கடைசி நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம என்ன படித்தாலும் சரிங்க, என்ன தான் பணி செஞ்சாலும் சரி, கடைசியாக நமக்கு என்ன வரணும்? இறைவனிடத்தில் அன்பு வரணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பெருமானிடத்தில் அன்பு, நிலைத்த ஒரு அன்பு வரணும். அதெல்லாம் அது வரல அப்படின்னா என்ன தான் நாம் பணி செஞ்சாலும் ஒரு பயனும் இல்லை. பெருமானிடத்தில் அன்பு, நிலைத்த அன்பு வரணும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அன்பு இருக்கும், கொஞ்சம் நாளைக்கு போகிறது, அப்படிலாம் இல்லை. நமக்கு துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அந்த அன்பு மாறவே கூடாது. ஆமாம்.